காலையில ஆத்தங்கரை வேலவனுக்கு வந்து தேர் உற்சவம், மாலையில வந்து அலங்கார கந்தனுடைய மஞ்சத் திருவிழா. தேடக்கூடியார்கள் இதற்கு முன்புற பகுதியால வேல் பெருமானாகத்தான் நல்லூர்ல வந்து கொண்டிருந்தவர். இன்றைய நாளில் இருந்து அலங்காரா நல்லூரா அப்படின்ற ஒரு இது உள்ள இருக்கிறது. இது வரக்கூடிய அப்படியே ஒரு தங்க ரதம் மாறித்தான் அது வரக்கூடியதாக இருக்கும். காலையில ஆத்தங்கரை வேலவனுக்கு வந்து தேர் உற்சவம், மாலையில வந்து அலங்கார கந்தனுடைய மஞ்சத் திருவிழா. இவ்வளவு நாள் முருகன் வந்து வேல் பெருமானாகத்தான் நல்லூர்ல வந்து கொண்டிருந்தவர். இன்றைய நாளில் இருந்து எழுந்தருளியாக வள்ளி தெய்வம் எல்லாம் சேர்ந்து மஞ்சத்துல வரக்கூடிய காட்சி இடம்பெறும். 10ஆம் திருவிழா 10 நாள் ஆயிற்று நல்லூர் துலங்கி அப்படின்னு சொல்லி கேட்டா வந்து கலகலகலன்னு சொல்லி இனித்தான் முக்கியமான திருவிழாக்கள் எல்லாம் வரும். வித்தியாசமான திருவிழாக்கள். அங்கே வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கூட்டம். யாரும் செல்வச்சன்னதி காணொலி இன்னும் பார்க்கல அப்படின்னு சொன்னா வந்து இதுக்கு முதல் காணொலியா அந்த காணொலி இருக்கும். போய் பாருங்க. நல்லூர்ல இன்றைய நாளில் வந்து மஞ்சள் திருவிழா. அப்படியே ஒரு தங்க ரதம் மாறித்தான் அது வரக்கூடியதாக இருக்கும். போய் பார்க்கலாம். நிறைய பக்தர்கள் கோவிலை நோக்கி வந்து கொண்டிருக்கணும். என்ன நடக்குது இந்த மஞ்சள் திருவிழாவில், எப்படி இருக்குது, இவ்வளவு நாளும் வேல் பெருமான் தனியாக வள்ளி தெய்வான தனியாக வந்துடக்கூடிய அந்த காட்சியை தாண்டி இன்றைக்கு சேர்ந்து வரக்கூடிய அந்த கம்பீரமான காட்சி இந்த காணொலியில பார்க்கலாம். உள்ளே வசந்தவண்ட பூஜை எல்லாம் தொடங்கி இடம்பெற்று கொண்டிருக்கிறது. நிறைய பக்தர்கள் இதன் மூலமாக பார்த்துட்டு இருக்கணும். உள்ளே எழுந்தருளி முருகப்பெருமானுக்கு வசந்த மண்டபத்தில் பூசை எல்லாம் நடக்குது. கோவிலுடைய முன்புற பகுதியில் முருகப்பெருமானுடைய மஞ்சம் அப்படியே தகன்னு சொல்லி தங்க நிறத்தில் மின்னிக்கொண்டிருக்குது. பூசை வழிபாடுகள் எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு வெளிவரக்கூடிய அந்த காட்சி என்பது மிக ரம்மியமாக இருக்கும். ஒவ்வொரு வருஷம் மகோற்சவத்துக்கும் இந்த கோயிலில் ஏதாவது புது கட்டுமானங்கள் செய்யப்படும். அதில் ஒன்று தான் இன்றைக்கு இந்த 10ஆம் திருவிழாவில் பார்க்கக்கூடியவருக்கு இந்த வாசல் பகுதியில் அலங்காரா நல்லூரா அப்படின்ற ஒரு இது வந்து எழுதப்பட்டிருக்கிறது. நேரம் 5:50. 6 மணிக்கு மஞ்சத்தில் சுவாமி வரக்கூடிய மாதிரி இப்போ வந்து வாசல் பகுதிக்கு சுவாமி வந்து இவ்வளவு பக்தர்கள் முருகனுடைய வருகைக்காக வெளிவீதியில் காத்திருக்கணும். மஞ்சள் கூடையெல்லாம் பிடிக்கக்கூடியதாக முருகன் இப்ப மஞ்சம் நோக்கி வருகிறார்.
கொண்டே விட போறாங்க. மத்தியிலே முருகப்பெருமான் இந்த அழகிய திருமஞ்சத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு எழுந்து வரக்கூடிய அந்த காட்சி என்பது நிறைய பேர் இதுக்காகத்தான் காத்திருப்பார்கள். தனியாக இங்கே மாத்திரமல்ல, வெளிநாட்டிலேருந்து இந்த சுற்றுலா பயணியில் வந்துக்கூடிய நிறைய பேர் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. வெள்ளைக்காரர்கள் அவர்கள் கூட இந்த திருவிழா பற்றி கேள்விப்பட்டு இங்கே வரக்கூடிய அளவுக்கு முருகன் எல்லாரையுமே கோவில் பக்கமாக அழைத்திருக்கிறார். அவ்வளவு பக்தர்கள் சுவாமிக்கு முன்பாகவும் பின்பாகவும் வந்து கொண்டிருக்கிறோம். அலைக்கடலாம் அடிய சன்னதியில் எவ்வளவு சொன்னோம் அதே மாதிரியான சனம் அலைகளை இருக்கிறது. இது வரக்கூடிய ஒவ்வொரு திருவிழாக்களும் சிறப்பான திருவிழாக்களாக இருக்கும். அந்த வித்தியாசமான திருவிழாக்கள் ஒரு நாள் இனி சனம் அதோட வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆக்கள், வேலையில் இருக்கக்கூடிய ஆக்கள் எல்லாரும் வந்து இனி மகோற்சவத்துக்காக ஊருக்கு வருவினோம். இப்போது இந்த கோபுர வாசலுக்கு மஞ்சள் வந்திருக்கு. இப்படி ரெண்டும் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த கம்பீரமான அழகும்
கற்பூர சட்டி இடக்கூடிய ஆக்கள் முன்புற பகுதியால் போயிட்டு இருக்கிறோம். பார்க்குற இடம் மட்டுமே பக்தர் கூட்டம். இந்த வீதி முடிகிற அந்த தூரம் வரையும் இருக்கிறோம். கூடிய சன்னதில் தான் பிரம்மாண்டமான கூட்டம் என்றால் நல்லூர் ஆண்டு வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் நிறைய பக்தர்கள்